கடவுளை பார்த்தீர்களா? இன்றைக்கி ஒரு சின்ன கதை சொல்கிறேன். இது ஒரு கிராமத்தில் ஒரு பெண்ணுடைய அம்மாவும் பிள்ளைகள் தான், அவர்கள் கண்ணம் கிடையாது. அந்த அம்மா ஒரு டாக்டர் வீட்டில் வேலை செஞ்சு அந்த குழந்தைய படிக்க வச்சுட்டு இருந்தாங்க. அந்த டாக்டர் மாதிரி ரொம்ப நல்லவங்க. அந்த அம்மா வீட்டு பொறுப்பு எல்லாத்தையும் கவனிச்சனால அந்த பொண்ணை அவங்க படிக்க வச்சாங்க. அது 14 வயசு பிள்ளை தான். அந்த பொண்ணு ரொம்ப நல்ல படிப்புள்ள பிள்ளை, ரொம்ப அறிவுள்ள பிள்ளை, அமைதியான பிள்ளை. ஒரு நாள் அந்த பிள்ளைக்கு நடக்க முடியல, ஓட முடியல, மூச்சு திணறல் வந்துட்டு. அது டாக்டர் செக் பண்ணி பார்த்தா அவளுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சாரு. உடனே அதை பெரிய டாக்டர்கிட்ட காமிக்கணுமா, இங்கெல்லாம் பார்த்தா சரியாக வராது, நீ டவுனில் போய் ஒரு பெரிய ஆஸ்பத்திரி இருக்குது, அங்கே நிறைய நல்ல டாக்டர் இருக்காங்க, நான் எழுதி தரேன், அவங்கள்ட்ட போய் காட்டுன்னு சொன்னப்போ இவங்க போய் காட்டினப்போ அது அந்த ஆஸ்பத்திரி பெரிய டாக்டர் அவர் அந்த நகரத்து அந்த டவுன் டாக்டர் பெரிய டாக்டர். அவர் பார்க்கறதா 6 மாதத்துக்கு முன்னே அப்பாயின்மெண்ட் வாங்கணும், அப்போ தான் அவரை பார்க்க முடியும். அவர்கிட்ட 15 பேர் வேலை செய்கிறாங்க. அப்படி அவர் ஆப்ரேஷன் பண்ணுறாருந்தா ஒரு 6 மாதம் வெயிட் பண்ணி ஆப்ரேஷன் பண்ணணும். இப்போ அந்த அம்மா போய் பார்க்குறப்ப அவரை பார்க்க முடியாமல் திருப்பி டாக்டர் சொல்கிறார், ஐயா அவரை பார்க்கவே முடியல, அப்பான்னு வாங்க இதாக்கணும்னு அந்த டாக்டர் ஏன்னா அவங்க ரொம்ப நல்லவங்கனால அவங்க தானே கூட்டிகிட்டு போய் டாக்டரை பார்த்து அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுக்குறாரு. செக் பண்ணி பார்த்தா அவருக்கு ஹார்ட்டில் 3 அடப்பு இருக்குது. டாக்டர் சொன்னார், ரொம்ப கஷ்டம் அந்த பிள்ளை பிழைக்கிறது. ஒன்று இவர் இந்த டாக்டர் தானே, எப்படியா நீங்கள் சிறந்த டாக்டர்னு அவங்கள அப்பாயின்மெண்ட் கிடைக்க கஷ்டம்னு நான் தான் கூட்டிகிட்டு வந்தேன், எப்படியாவது அவளுக்கு நல்லபடியாக நீங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னோன்னே 30% தான் நம்பிக்கை, 70% நம்பிக்கை இல்லைன்றார். சரி இப்போ தான் பார்ப்போம் அப்படிம்பாரு. உடனே அவரும் சொல்லுவார், ஏம்மா ரொம்ப கஷ்டமாக அவன் பொண்ணுக்கு அப்படின்னு மகாட்ட சொல்லுவாள், அம்மா உனக்கு ஆப்ரேஷன் பண்ணணும்மா. அப்போ ஏம்மா எனக்கு ஆப்ரேஷன் பண்ண போய் ஏம்மா நான் செத்துருவேன்ம்மா. இல்லைம்மா நான் உன் கூட இருக்க நம்ம முருகன் வந்து அவனை காப்பாற்றுவாருமா, உன் கூடவே முருகன் இருப்பாருமா, அப்போ என் இதயத்தில் முருகன் இருக்காருமா, எப்படிம்மா கடவுளை ஆப்ரேஷன் பண்ண இல்லை பயப்படாமல் தைரியமாரு, உன்னை கடவுள் உன்னை காப்பாற்றுவார், உன் கூட கடவுளுக்குனால தைரியம் சொன்னால் டாக்டரை கூப்பிட்டு போய் செக் பண்ணி டேட் வச்சுருவாங்க. அவளுக்கு ரூம் கொடுத்து முதல் நாள் தங்க வச்சப்போ அவங்க அம்மாவும் பொண்ணும் டாக்டர் ரவுண்ட் சொல்லுவார்ல, அப்போ மகாட்ட சொல்கிறா, ஆப்ரேஷனாக பயப்படாதம்மா, ஏன்னா உன் கூட முருகன் இருக்காருல்ல, கடவுள் பக்கத்துலேயே இருக்கிறாரு, ஆனால் நல்லா காப்பாற்றுக்காரு, தைரியமாக ப்ரேயர் பண்ணிவிட்டு எப்போவும் கடவுளை வணங்கிட்டே இருந்தோன்னா அம்மா பிள்ளையும் அப்படியே வணங்குறப்ப ஆச்சரியப்பட்டுக்கிட்டு இவ்வளோ நம்பிக்கையோடு இருக்காங்களான்னு சொல்லிட்டு போவார் பெரிய டாக்டர். போய் ஆப்ரேஷன் தேட்டரில் அவளை மேஜர் படுக்க வச்சப்போ டாக்டர் எனக்கு ஆப்ரேஷன் பண்ண போகிறீங்களா? ஆமாம்மா. இப்போ உனக்கு பயமாக இருக்குதான்னு கேட்பார். இல்லை எனக்கு பயமே இல்லை டாக்டர், நான் பயப்படவே மாட்டேன், ஏன்னா என்கிட்ட என் கடவுள் தான் என்கிட்டே இருக்கிறார, நான் பயப்படவே மாட்டேன் அப்படின்பா. அப்பா சொல்லுவார், நீ தைரியமாக இருக்குல்ல, உனக்கு நல்லா போய்டும். ஆனால் டாக்டர் ஒன்றும் டாக்டர் நீங்கள் எதேச்சத்தை ஓப்பன் பண்ணுவேன்னு பார்ப்பீங்க. ஆமாம் ஓப்பன் பண்ணுவோம், அது உள்ள கடவுளை பார்ப்பீங்களா? பார்ப்பேன். இவருக்கு என்ன சொல்லுங்கள், பிள்ளை கேட்க வேணும் சொல்ல முடியாது. ஆமாம்மா. இப்போ அவருக்கு வலிக்காமல் அவருக்கு கஷ்டம் கொடுக்காம என் இதயத்தை ஓப்பன் பண்ணி ஆப்ரேஷன் பண்ணும்போது அவருக்கு வலிக்காமல் பண்ணுங்கள் டாக்டர் அந்த பிள்ளை சொல்லும். உடனே அவருக்கு ஆச்சரியமாக போயிடும். உடனே அவருக்கு அந்த அவரை கண்ணை மூடி கடவுளை ப்ரேயர் பண்ணிக்கிட்டு அந்த ஆப்ரேஷன் பண்ணுவார். அப்படி மனசில் தைரியத்தோடு அவர் கூட 13 பேரும் ஆப்ரேஷன் பண்ண, அந்த அவ்வளோ கிரிட்டிக்கலான ஒரு ஆப்ரேஷன். ஏன்னா தன்னுடைய நம்பிக்கை தவறிடக்கூடாது, தான் தடுமாறக்கூடாது, உணர்ச்சிப்படாதுன்னு தன்னுடைய அசிஸ்டண்ட்டெல்லாம் சேர்த்து வச்சுட்டு ஆப்ரேஷன் 3 மணி நேரத்தில் பண்ணுவார். பண்ணி 3 நாள் கழித்து அந்த பிள்ளை நல்லா நல்லாயிடும். அப்போ நார்மலாக டாக்டர் ரவுண்ட்ஸ் வரும்போது டாக்டர்னு கூட, என்னம்மா என் ஓப்பன் பண்ணிங்கல்ல, என் உள்ளத்தில் என் கடவுளை பார்த்தீங்களா அப்படின்னு கேட்பா. அவருக்கு ஒன்றுமே சொல்ல தோணாது. அப்போ அவர் சொல்லுவார், கடவுளை பார்த்தேம்மா. எங்கே பார்த்தீங்க, எப்படி இருந்தார் அப்படின்னு அவங்க அம்மா பக்கத்தில் அவங்க அம்மா நிற்பாங்க. அவங்க அம்மா காட்டி அந்த இதோ இந்த தெய்வம், இந்த தான் கடவுள், இவங்க தான் தெய்வமாக இருந்து என்னை காப்பாற்றுறாங்க. ஏன்னா அவங்க அம்மா நம்பிக்கை கொடுத்தால, உன்னோட இதயத்தில் கடவுள் இருக்கிறாரு, தெய்வமாக காப்பாற்றுவாங்கங்கிறப்போ அவங்க அம்மாவை காட்டி அவங்க இதயத்தில் இவங்க இருந்தாங்க, நீ காப்பாற்றப்பட்டம்மான்னு சொன்னால் அவள் சந்தோஷமாக அம்மாவை கட்டி பிடிச்சிக்கிட்டா.